தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட இந்த உழவர் சந்தையில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நிறைய கடைகள் திறந்து வைத்திருக்கிறார்கள். பொதுமக்களும் இன்றைக்கு அவர்கள் நிறைய அவர்கள் வாரத்திற்கு தேவையான அத்தனை காய்கறிகளும் இந்த உழவர் சந்தையில் கிடைக்கும் என்பதால் வந்திருக்கிறாங்க. நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நாங்கள் அனைவரும் கடந்த மாதம் இதே உழவர் சந்தையில் வாக்குகள் சேகரித்தோம். மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு இவர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டோம். அவர்களும் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதனால் இன்றைக்கு வெற்றி பெற்ற பின்பு அவர்களை நன்றி நிமித்தமாக அனைவரையும் உழவர் சந்தையில் இருக்கக்கூடிய அனைத்து உழவர்களையும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கடைகளில் சென்று நாங்கள் நேரடியாக நன்றி தெரிவித்தோம். பொதுமக்களும் இருந்தாங்க, அவங்களுக்கும் நன்றி தெரிவித்தோம். நிறைய குறைகளையும் நிறைகளையும் சொல்லி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக உழவர் சந்தையில் நான் பார்த்தது என்னென்னா, உழவர் சந்தைக்கு வந்தோடனே நான் என்ன நினைப்போம், இவங்களுக்கு லைட்டு வேணும், இல்லை கழிப்பறை வசதி வேண்டும், அல்லது தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்பார்கள். அது மாதிரி தான் இருக்கும். அவங்கவுங்க பகுதிக்கு தெரு வேணும், இல்லை விளக்கு வேணும், பேருந்து வேணும், அப்படி தான் கேட்பாங்கன்னு பார்த்தா. ஆனால் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் என்றால், இங்கே இருப்பவர்கள் அனைவரும் விவசாயிகள் என்பதால் அவர்கள் கேட்டதெல்லாம் ஒன்று தான், காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்துங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாவது பழிச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. அதுதான் கேட்குறாங்க, காவிரி உபரிநீர் திட்டத்தை தருமபுரி மாவட்டத்துக்கு செயல்படுத்துங்க, அதுவே போதும் எங்களுக்கு, வேற எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க. எல்லாருக்கும் நிழல் எல்லாம் நல்லா கட்டி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் ஒரு சில கடைகளுக்கு நிழல் இல்லை, அதாவது பழக்கடைகளுக்கு குறிப்பாக நிழல் இல்லை. அவங்கெல்லாம் அந்த வாழைப்பழம்லாம் கருகிடுது வெயில்ல அப்படின்றாங்க. அதனால் அவங்களுக்கு நிழல் கூடங்கள் அமைத்து கொடுப்பதும், ஆர்ஓ தண்ணி அது வேண்டும், சுத்தமான ஒரு குடி தண்ணீர் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். அது அதையும் சரி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே இங்கே இரவு நேரங்களிலும் சாயங்காலத்திலையும் அந்த கடைகளுக்காக மின் விளக்கு இங்கே அமைத்திருக்கிறாங்க. மருத்துவர் அன்புமணி அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது இங்கே அமைத்திருக்கிறார்கள். அதே போல் எங்களுடைய அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களும் இங்கே பெண்களுக்காகவும் எங்கள் விவசாயிகளுக்காகவும் கழிப்பறை வசதிகளை ரொம்ப புதுமை அதாவது நவீன கழிப்பறை வசதியை செய்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவர்கள் கேட்பதெல்லாம் இந்த உழவர் சந்தையில் ஆர்ஓவும் கொஞ்சம் மரநிழல் ஷெட்டு கேட்டிருக்கிறாங்க, அதையும் செய்து கொடுப்போம். ஆனால் பொதுவான கோரிக்கை காவிரி இந்த உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக அந்த முயற்சியை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அதை கண்டிப்பாக செய்துவிடுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால அது நிமித்தமாக நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கிறோம், பார்க்கலாம். நன்றி. தக்காளி கூழ் ஆமாங்க, ஆமாம். அதாவது மதிப்பு கூட்டு விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பது, வேல்யூ ஆடட். அது மாதிரி, அதாவது ஒரு தக்காளி என்றால் தக்காளி சாஸ் தொழிற்சாலை, மாம்பழம் என்றால் மாம்பழ கூழ் தொழிற்சாலை, இல்லை மாம்பழம் பதனிடும் தொழிற்சாலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதற்கான ஃபேக்ட்ரியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கு நம்ம குறிப்பாக எது வந்தாலுமே தண்ணி வேணும். நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இருந்தால்தான் தொழிற்சாலைகள் வரும். இப்போ சிப்காட்டில் நாங்கள் போய் அன்றைக்கி நேரடியாக ஆய்வு செய்தோம். அங்கே தெரு போட்டிருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1700 ஏக்கர் எடுத்திருக்கிறாங்க. 1700 ஏக்கரில் கிட்டத்தட்ட 1000 இல்லை 1100 ஏக்கர் தான் அங்கே தொழிற்சாலைகளை அமைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிலப்பரப்பு இருக்கிறது. மிச்சம் வாட்டர் பாடியில் போய் நீங்கள் தண்ணியை கொட்டி அதுக்கு மேலே ஒரு ஃபேக்ட்ரி கட்ட முடியாது. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர் தான் உங்களால் அங்கே தொழிற்சாலைகளை கட்ட முடியும். அந்த 1000 ஏக்கரை கூட இப்போதைக்கு அவங்க டெவலப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 200 ஏக்கர் தான். முதல் 200 ஏக்கர் தான் அவங்க அதை கட்டமைப்பு வசதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இப்போதைக்கு தெரு தான் போட்டிருக்காங்க, ரோடு தான் போட்டிருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு தண்ணீர் வசதி வேண்டும். ஆனால் இங்கே தூரத்தில் ஒரு டேங்க் கட்டியிருக்கிறாங்க, தண்ணீர் கொடுத்துறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மின்சார வாரியத்திற்கு நிலம் தானமாக கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க ஒரு பெரிய சப்ஸ்டேஷன் கட்டிக்குவாங்க அப்படின்றாங்க. நாங்கள் இன்னொரு விஷயமும் பேசிட்டோம், அதகபாடி ஸ்டேஷன்லேருந்துலாம் கரண்ட் கொடுக்க முடியுமா என்ற அந்த அளவுக்கும் நாங்கள் பேசிட்டோம். ஏன்னா சப்ஸ்டேஷன் எப்போ கட்டுவாங்களோ அது 10 வருஷம் ஆச்சுன்னா அங்கே டெவலப்பே ஆகாது சிப்காட். அதனால அதகபாடி ஸ்டேஷன்லேருந்து கொடுக்க முடியுமா, அதற்கான அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு வசதி இருக்கான்னு கேட்டால் அங்கே கொடுக்க முடியும். இப்போதைக்கு அந்த 200 ஏக்கர் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, 200 ஏக்கரில் ஒரு 10 ஃபேக்ட்ரி வருதுன்னா அதற்கு அதகபாடி இந்த சப்ஸ்டேஷன்லேருந்து அவங்களால கொடுக்க முடியுன்ற அளவுக்கு நாங்கள் பேசியிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா, கட்டமைப்பு வசதிகள் இருந்தால்தான் எந்த ஒரு தொழிற்சாலையும் வரும். தண்ணி இல்லைன்னா எதுவுமே தொழிற்சாலை, தண்ணீரை கொண்டு வரது தான் முதல் வேலை. அதை பண்ணிட்டாலே இந்த வேல்யூ ஆடட் தொழிற்சாலைகளோ சிப்காட்டை நம்ம சிப்காட்டை பெருசாக கொண்டு வரதோ நம்ம அதை பற்றி யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் எல்லாம் ஒரே சமயம் இதை முடிச்சுட்டு தான் அது அப்படின்னு பார்க்கறது இல்லை. எதெல்லாம் முதல்ல முடிக்க முடியுமோ அந்த வேலைகள்லாம் நம்ம கண்டிப்பாக செய்து கொண்டு தான் இருப்போம். நன்றி.